காடும் மலையும் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சாலுமே கடல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டா இது ஒரு ஆனந்தத்தை தரும். கன்னியாகுமரியில் இருக்கிற அழகான கடற்கரையில் ஒன்று தான் இந்த லெமூர் பீச். இங்க விசேஷம் என்னன்னா, தன்னுடைய வாழ்நாளில் 20 வருடத்திற்கு முன்னாடி இங்க இருந்து புறப்பட்டு பல இன்னல்களை தாண்டி உயிர் பிழைச்சு திரும்பி இங்க வந்து முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும் பங்குனி ஆமைகள் தான். வாங்க என் கூட இந்த பீச் எப்படி அடையிறது, என்னெல்லாம் இங்க பண்ண முடியும் அப்படின்னு இந்த காணொலியில பார்க்கலாம். அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்க ஷாபு, வீட்டோர் தமிழுக்காக. கடலை பார்க்குறப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் இருக்காது. மாறா அது ஒரு தனிமையை நமக்கு கொடுக்கும், இல்லை ஒரு அமைதியை கொடுக்கும். பேச்சு துணைக்கு ஒரு ஆள் கிடைக்கல அப்படின்னு சொன்னோம்னா இந்த கடல் உங்களுக்கு ஒரு கம்பெனியை கொடுக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலடி தடங்களே இல்லாத கிறிஸ்டல் கிளியர் வெள்ளை மணலில் நம்மக்கிட்ட சத்தமே இல்லாமல் சைலன்ஸாக பேசுகிற இந்த அலைகள் சொல்லாமல் சொல்கிற நிறைய கதைகள் இதுக்குள்ளாடி இருக்குது. இது லெமூர் பீச், கன்னியாகுமரியுடைய ஒரு சத்தம் இல்லாத கவிதை. முதல்ல இந்த பீச்சை எப்படி அடையிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்கோல்லிருந்து வந்தீங்கன்னா இங்கே இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கணபதியான்புரம் அப்படின்னு சொல்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்துக்குள்ளே தான் அமைதியான இந்த லெமூர் பீச் ஒளிஞ்சிருக்கு. கூகுள் மேப் போட்டு வந்தாலே போதுமானது. உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கங்கே இது மாதிரி சின்ன சின்ன சைன் போர்டு உங்களுக்கு வழிகாட்டும். போகிற வழி முழுக்க பச்சை பசேலன்னு தான் தென்னை மரங்கள் அடர்த்தியாக அங்கே இருக்குது. இருபுறமுமே காற்றில் ஆடுற இலைகளும். ஒரு பீச்சுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு வில்லேஜ் ஜேர்னியில் நடந்து போகிற ஒரு ஃபீலை அது கொடுக்கும். இந்த ஒரு பயணமே நம்ம பீச் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு அழகான ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்கும். இதுதான் இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸ். இங்கே நம்ம பைக்குக்கு 5 ரூபாயும் காருக்கு 30 ரூபாயும் நுழைவு கட்டணமாக வசூலிக்கிறாங்க. வேற எந்த கட்டணமும் இல்லை. ஆனால் கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா விசாலமான இடமா இங்கே இருக்கு. இந்த ஏரியாவில் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டு அப்புறம் ப்ரீ ஃபோட்டோஷூட்டு இப்படியெல்லாம் நடத்துவாங்க. நீங்கள் இந்த பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு அழகாக இருக்குன்னு. இந்த இடத்தோட அழகை முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் வாங்க. இந்த நேரத்தில் தான் வெயில் கொஞ்சம் குறைஞ்சி காற்று குளிர்ச்சியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு சரியான நேரம். அப்படின்னு வந்தால் தான் உங்களுக்கு அது ஒரு அனுபவமாக கூட மாறும். இந்த பீச்சுக்கு ஃபர்ஸ்ட்டில் கால் வைக்கும் போதே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். க்ரௌட் இல்லை, நாய்ஸ் இல்லை, ஷாப் கூட அவ்வளோவா இல்லை. இந்த கடல், காற்று, மணல், அப்புறம் நம்ம மனசு. இந்த பீச்சில் அலைகள் அவ்வளவு ஆக்ரோஷமாக இல்லைனாலும் இது ரொம்ப டேஞ்சர். இங்கே குளிக்க அனுமதி கிடையாது. அதுவும் நீங்கள் அங்கே பாருங்கள், ஒரு சுழி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சுழியில் மாட்டினா யாருமே நம்மளை காப்பாற்ற வரமாட்டாங்க. அதனால் இங்கே இறங்கி குளிக்கணும் அப்படின்னு நினைக்காம இது ஒரு சோல் ஹீலிங் பீச் அப்படின்னு நினச்சி இதை அனுபவிக்கிறதுக்கு பார்க்கணும். இந்த கடலுக்கு லெமூர் பீச் அப்படின்னு பெயர் காரணம் கிளியராக தெரியல. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, லெமுரியா அப்படின்னு ஒரு கடலுக்கு அப்பால் ஒரு கண்டம் இருந்ததுன்னும் இங்கே தான் தமிழ் மக்கள் அதிகமாக வாழ்ந்தாங்கன்னும் நிறைய தியரிஸ் இருக்குது. இங்கே பெரிய லேண்ட்மாஸ் இருந்ததா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையோ இல்லையோன்னு தெரியாது. இந்த பீச்சில் வந்து நின்னா அந்த மிஸ்டீரியஸ் ஃபீல் மட்டும் நமக்கு கிடைக்கிறது ரியலாக இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒன்று சொல்லியே ஆகணும். இங்கே எல்லா வருஷமும் பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரைக்கும் பங்குனி ஆமைகள் இந்த கடற்கரையில் முட்டை போட்டு 60 நாட்களை அடகாத்து குஞ்சு பறிக்கும். எல்லா வருஷமும் இந்த நிகழ்வு இங்கே நடக்கும். கடற்கரை ஓரமாக போடுற முட்டைகளை வனத்துறையினரும் சில சமூக ஆர்வலர்களும் பாதுகாப்பாக கடலில் விடுற நிகழ்ச்சியை உங்களால் பார்க்க முடியும். இந்த பங்குனி ஆமைகள் அப்படின்னு கூப்பிட காரணம் என்னன்னா, பங்குனி மாசத்துல தான் இது முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும். இதை ஆலிவ் ரிடில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆமையும் 50 to 150 முட்டை வரைக்கும் போடும். அப்புறமா இது கடல்ல போயிடும். 60 நாட்கள் கழிச்சு இந்த முட்டைகள் குஞ்சா பொறிச்சு நிலா ஒளியில கடலை தேடி போகும். இந்த குஞ்சுகள் எல்லாம் அலையே தனிதான்.
ஆச்சரியம் என்னன்னா, இப்படி போற இந்த ஆமைகள் எல்லாம் வளர்ந்து பெருசாகாது. இதுல ஏதாவது 1-2 தான் வளர்ந்து ஆமை பருவத்தை வந்தடையும். இதையும் பார்த்துட்டு பக்கத்தில் இந்த பகுதியில் இருக்கிற மக்களின் பரம்பரை ஒரு தொழிலான கயிறு திரித்தல் தொழிலையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறோம். லெமூர் பீச்சில் சன்செட் டைமில் சன் சீக்குள்ளே போகிற அழகே தனிதான். இந்த கோல்டன் ரிஃப்ளெக்ஷன் முழு வாட்டர் சர்ஃபேஸ்லையும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்ம மெய்மறந்து நிற்போம். குழந்தைகளும் ஏன் பெரியவங்க கூட இந்த பீச்சை மெய்மறந்து ரசிப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. லைஃப்பில் ஒரு பாஸ் பட்டன் அழுத்தணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த பீச் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். நாய்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வேர்டில் சைலன்ஸாக ஹீல் பண்ணுறது ரேர் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வியட்டோர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க ஷாபு. மறுபடியும் ஒரு புதிய பயணத்தோட சீக்கிரம் சந்திக்கலாம். Until then, travel slow, feel deep. Bye bye.